வணக்கம் மக்களே. கரண்ட் அஃபேர்ஸ் 22 பிப்ரவரி 2025. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் உதவும். முதல் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். மும்மொழிக் கொள்கையில் மொழி திணிப்பு எதுவும் இல்லை என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்தர் பிரதான் தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆக்சுவலாக இந்த மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கு. நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நான் உங்களுக்கு நிதி கொடுப்பேன், சமரச சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலயமாக நான் நிதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லுது. அதெல்லாம் நேற்றே நம்ம விரிவாக பார்த்தோம். இப்போது என்ன சொல்லியிருக்காங்க, இதில் எந்த விதமான ஒரு மொழி திணிப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்தர் பிரதான் அவர்கள் தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்தர் பிரதான். இங்கே நம்ம படிக்க வேண்டியது என்ன, கல்வித்துறை அமைச்சர், மத்திய கல்வித்துறை அமைச்சர் யார்? தர்மேந்தர் பிரதான். தமிழகத்தை பொறுத்தவரை பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரும் மற்றும் உயர் கல்வித்துறை அமைச்சராக செழியன் அவர்களும் வந்திருக்கிறாங்க. நம்ம மத்திய அமைச்சரவை பொறுத்தவரையும் கல்வித்துறை மட்டும்தான் வரும். அதிலே எல்லாமே வந்துடும். கல்வித்துறைன்னு வந்துடுச்சுனாவே உயர்கல்வித்துறை எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். ஆனால் தமிழ்நாடு அரசு பொறுத்தவரையும் 2 டிபார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. அதாவது பள்ளி கல்வித்துறைன்னு ஒன்று, உயர்கல்வித்துறைன்னு ஒன்று. பள்ளி கல்வித்துறைனா ஸ்கூல் எஜுகேஷன், உயர்கல்வித்துறைனா காலேஜ் எஜுகேஷன். அந்த பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சராக அன்பில் மகேஷும் உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராக செழியன் அவர்களும் வந்திருக்கிறாங்க. அடுத்து மணிப்பூரில் 17 தீவிரவாதிகள் கைது. மணிப்பூர் பற்றி நம்ம விரிவாக நேற்றே பார்த்தோம். இந்த மாதிரி மணிப்பூரில் 2023 மே முதல் மைதேயி மற்றும் குகி சமூகத்தினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இப்போது வரை அந்த மோதல் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. நேற்று இப்போ அந்த மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்குது. இந்த மாதிரி நேற்று ஆளுநர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் இந்த மணிப்பூர் கலவரத்தில் தீவிரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைச்சிருங்க. அரசுக்கிட்டேருந்து நிறைய ஆயுதங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நிறைய ஆயுதங்களை களவாண்டு போயிருக்காங்க. அந்த ஆயுதங்கள்லாம் நீங்கள் ஒப்படைச்சிருங்க, உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டோம், அப்படி இல்லைன்னா கடும் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்தாங்க. இப்போ 17 தீவிரவாதிகள் கைது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன இதில் நியூஸ் பார்க்கணும் அப்படின்னா, மணிப்பூர் தலைநகர் இம்பால். மணிப்பூருடைய தலைநகர் என்ன? இம்பால். தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய தலைநகரமும் நமக்கு தெரியணும். யுவிகா இஸ்ரோ இளம் விஞ்ஞானி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம். இந்த யுவிகா இஸ்ரோ இளம் விஞ்ஞானி திட்டம் யுவா விஞ்ஞானி கரியாக்கிரம் அப்படின்ற அது இந்தியில் யுவா விஞ்ஞானி கரியாக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக யுவிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரோ இளம் விஞ்ஞானி திட்டம், யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இளம் விஞ்ஞானி திட்டம் 2019ஆம் ஆண்டு இஸ்ரோவால் தொடங்கப்பட்டது. எப்போது இந்த இளம் விஞ்ஞானி திட்டம் 2019 இஸ்ரோவால் தொடங்கப்பட்டது. இளம் மாணவர்களுக்கு விண்வெளி விஞ்ஞானம், தொழில்நுட்பம் மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்த புரிதல் அளிப்பதற்காக இந்த யுவிகா திட்டம் எனப்படக்கூடிய இளம் விஞ்ஞானி திட்டம் தொடங்கப்பட்டது. அடுத்து 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களால் மட்டுமே இந்த திட்டத்தில் சேர முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த திட்டத்தில் யுவிகா திட்டம், அந்த திட்டத்தில் 9வது படிக்கும் மாணவர்களால் மட்டுமே சேர முடியுமா? அவ்வளோதான். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த யுவிகா திட்டம் மூலிமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். 9வது படிக்கிற மாணவர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்தியா முழுமைக்குமே அவங்க தனியாக இஸ்ரோ மற்றும் பல்வேறு அந்த சயின்ஸ் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனங்களுக்கெலாம் போய் ட்ரைனிங் எடுப்பாங்க. இஸ்ரோவுடைய தலைவர்களே ட்ரைனிங் கொடுப்பாங்க. எல்லாமே ஃப்ரீ அவங்களுக்கு, அதில் கலந்துக்கிறவங்களுக்கு. அது எல்லாருமே அதாவது அவங்க மார்க்கின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சில மாணவர்கள் எல்லாருமே, நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் சில மாணவர்கள் மட்டும் அதில் மார்க்கின் அடிப்படையிலோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையிலோ தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை இந்த மாதிரி அவர்களுக்கு விண்வெளி விஞ்ஞானம், தொழில்நுட்பம் குறித்த நிறைய புரிதல்களை
அவங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்த நியூஸ் வந்து இது யாரெல்லாம் வந்து கலந்துக்க முடியும் அப்படின்னா 9வது வகுப்பு படிக்கும் மாணவர்கள் மட்டும்தான் வந்து இந்தியா முழுமைக்கும் வந்து கலந்துக்க முடியும் இந்த யுவிகா திட்டம் மூலயமா. அடுத்து வந்து இந்திய குற்றவியல் சங்கத்தின் 6வது சர்வதேச மற்றும் 45வது அகில இந்திய குற்றவியல் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இந்திய குற்றவியல் சங்கம்னு ஒரு சங்கம் இந்த குற்றம் அப்புறம் வந்து இந்த கிரிமினல் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் எப்படி தீர்வு காண்பது அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து மாநாடுகள் போடுவாங்க, அதுக்கு வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அப்படின்ற ஒரு செயல்பாடுகளை ஈடுபடக்கூடிய இந்த சங்கம் தான் இந்திய குற்றவியல் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6வது சர்வதேச மற்றும் 45வது அகில இந்திய மாநாடு வந்து சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், இப்போ தான் நம்ம நியூஸுக்கு வரோம், ஆக்சுவலாக நமக்கு தேவையான நியூஸ். அவர்கள் பெண்கள் அதிக அளவில் காவல்துறையில் இருக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. பெண்கள் அதிக அளவில் காவல்துறையில் இருக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. அதாவது இந்தியா முழுமைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் போலீஸ் அதிகமாக உள்ள மாநிலங்களை படுத்தும்போது 3வது இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்குது. அப்போ வந்து முதல் இடத்துல என்ன இருக்குது, யார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெண் போலீஸ் அதிகமாக உள்ள மாநிலங்களில் முதல் இடத்தில் பீகார், 2ஆம் இடத்தில் ஆந்திரா. முதல் இடத்தில் என்ன இருக்குது, பீகாரில் தான் வந்து அதிகமான பெண் போலீஸ் வந்து இருக்காங்களாம். அதுக்கு அடுத்த 2வது இடத்துல வந்து ஆந்திரா, 3வது இடத்துல தான் வந்து தமிழ்நாடு. அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஆக்சுவலாக. சர்வதேச சித்தா மருத்துவ மாநாடு கிண்டியில் வந்து நடைபெற்றது. சர்வதேச சித்தா மருத்துவ மாநாடு கிண்டியில் நடைபெற்றது. இதில் அகத்தியம் 2025 என்ற ஆய்வு தொகுப்பு நூலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வெளியிட்டார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து யார், மா சுப்பிரமணியம். அவர் வந்து சர்வதேச சித்தா மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த சித்தா மாநாடு வந்து சென்னையில் நடைபெற்றது. இதில் வந்து அகத்தியம் 2025 அப்படின்ற ஒரு ஆய்வு தொகுப்பு நூல் வந்து வெளியிடுறாங்க. மா சுப்பிரமணியமே வந்து இதை வந்து வெளியிடுறாங்க. ஆய்வு தொகுப்பு நூல் அப்படின்னா நிறைய வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ், அதாவது சித்தா மெடிசன்ஸ் பற்றின ரிசர்ச் பேப்பர்ஸை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு நூலாக, ஒரு புக்காக வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து வெளியிடுறாங்க வேறு நூலில். தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என சட்ட மசோதா நிறைவேற்றி ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க, நம்ம மா சுப்பிரமணியம் வந்து சட்டப்பேரவையில் வந்து இந்த மாதிரி சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை போட்டு அந்த மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஆளுநர் வந்து கையெழுத்து போட்டால் அது வந்து சட்டமாக மாறும். ஆனால் ஆளுநர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆளுநர் சட்டப்பேரவைக்கு அதை திருப்பி அனுப்பிவிட்டார். எனவே மீண்டும் சட்ட மசோதா சட்டமன்றத்தில் அதே வடிவில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். சரி, திருப்பி அனுப்பிட்டார் ஆளுநர், நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிட்டார். மறுபரிசீலனைக்கு சட்டப்பேரவைக்கு அனுப்பிட்டார். மறுபடியும் இவர் என்ன சொல்லியிருக்காரு, அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நாங்கள் மறுபடியும் வந்து இதே வடிவில், நாங்கள் என்ன வடிவத்தில் வந்து மசோதா போட்டோமோ அதே வடிவில் மீண்டும் வந்து மசோதா போட்டு மறுபடியும் ஆளுநருக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இவ்வாறு இந்த மாதிரி திரும்ப வந்து அமைச்சரவையிலிருந்து சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநருக்கு சட்ட மசோதாவை அனுப்பினால் ஆர்டிக்கல் 200 படி, இது ரொம்ப முக்கியம் பாருங்கள், பாலிடிக்ஸில் முக்கியமான ஒரு விஷயம், ஆர்டிக்கல் 200 படி கட்டாயமாக ஆளுநர் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும். ஆக்சுவலாக இப்போ வந்து சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்கணும், அதுக்காக வந்து அந்த சட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை நிறைவேற்றி சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநருக்கு அனுப்புவாங்க. ஆளுநர் கையெழுத்து போட்டால், ஒப்புதல் அளித்தா அந்த மசோதா வந்து சட்டமாக மாறிவிடும். ஆனால் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலை, ஆளுநர் வந்து திருப்பி அமைச்சிட்டாரு அப்படின்னா மறுபடியும் சட்டப்பேரவைக்கு திருப்பி அமைச்சிட்டாரு, மறுபரிசீலனைக்கு அனுப்பி வைப்பார். அதாவது ரீகன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி திருப்பி அனுப்பி வச்சுட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மீண்டும் வந்து அதே வடிவில் வந்து அந்த மசோதாவை வந்து அமைச்சரவையில் வந்து தாக்கல் செஞ்சு அந்த மசோதாவை வந்து நம்ம சட்டப்பேரவையில் வந்து நிறைவேற்றி மீண்டும் ஆளுநருக்கு அனுப்புனா கட்டாயம் ஆளுநர் வந்து அதுக்கு ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும், அது சட்டமாக்கியே ஆக வேண்டும் அப்படின்றது தான் ஆர்டிக்கல் 200 சொல்லுது. அப்போது ஆர்டிக்கல் 200 என்னென்னலாம் சொல்லுதுன்னு பார்த்துடலாமா?
ரொம்ப எலாபரேட்டாக நம்ம பார்த்துட்டா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது ஆர்டிகல் 200 அப்படின்றது. ஸோ இது உங்களுக்கு பாலிடிக்ஸில் ரொம்பவே யூஸ் ஆகும். ஆளுநர் சட்டமன்றத்தில் இயற்றப்படும் சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம். அவருக்கு வந்து ஆர்டிகல் 200 படி இத்தனை விஷயங்கள் வந்து அவர் பண்ணலாம். ஆர்டிகல் 200 இதுதான் சொல்லுது அரசியலமைப்பில். ஆளுநர் வந்து சட்டமன்றத்தில் இயற்றப்படும் சட்டங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஒன்று ஒப்புதல் அளிச்சிடலாம், இன்னொன்று வந்து திருப்பி அனுப்பலாம். அடுத்து கீழே பாருங்கள், 3வது வந்து மறுக்கலாம், 4வது வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். ஒன்று வந்து ஒப்புதல் அளிக்கிறாரு, 2வது வந்து திருப்பி அனுப்பலாம். 3வது வந்து இல்லை நான் கையெழுத்தே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கலாம். 4வது வந்து இது வந்து ஜனாதிபதிக்கு நான் அனுப்பிடுறேன். பிகாஸ் வந்து இது வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த மாதிரி இது வந்து மத்திய அமைச்சர், அதாவது மத்திய அரசுடைய கொள்கைகளுக்கு கொஞ்சம் எதிராக இருக்குது, உங்களுடைய அதிகார வரம்பை இந்த சட்டம் மீறுது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஜனாதிபதிக்கு அனுப்பிடலாம். இப்போது இந்த திருப்பி அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே தான் வந்து நம்ம மா சுப்பிரமணியம் இந்த மசோதாவை நான் திருப்பி அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. இங்கே 2வது பாருங்கள், திருப்பி அனுப்பலாம், மீண்டும் சட்டப்பேரவையில் அதே வடிவில் மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினால் அதற்கு கட்டாயம் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் அப்படின்றது தான் இந்த விதி. ஆர்டிகல் 200 உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து வந்து ஆர்டிகல் 201 இதையும் பார்த்தரலாம். இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிள் தான். சப்போஸ் இந்த 4வதாக பார்த்தோம் இல்லையா, ஜனாதிபதிக்கு அனுப்பிடலாம், ஆளுநர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி அனுப்பிட்டா ஆர்டிகல் 201 என்ன சொல்லுது அப்படின்னா, மாநில சட்ட மசோதா ஜனாதிபதிக்கு சென்று விட்டால் ஜனாதிபதி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒப்புதல் அளிக்கலாம். ஒன்று அவர் நினச்சா ஒப்புதல் அளிக்கலாம், திருப்பியும் அனுப்பலாம், ரீகன்சிடரேஷனுக்கு திருப்பியும் அனுப்பலாம். அடுத்து 3வது வந்து மறுக்கலாம். இந்த 3 விஷயங்கள், ஒப்புதல் அளிக்கலாம், திருப்பி அனுப்பலாம், மறுக்கலாம்னா இல்லை இந்த சட்டத்தெல்லாம் வந்து என்னால் கையெழுத்தே போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கலாம். இப்படி இந்த இடத்துல இந்த 2வது பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க, திருப்பி அனுப்பலாம். சப்போஸ் வந்து இந்த மசோதா வந்து ஜனாதிபதிக்கு போயிடுச்சு, சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய மசோதா, அவர் வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டார், இல்லை சட்டப்பேரவைக்கு திருப்பி வந்து அனுப்பிச்சிட்டார். அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மீண்டும் சட்டப்பேரவையில் அதே வடிவில் மசோதாவை நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். அனுப்பினால் அவர் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன புரியுதுங்க? அதுதான் வந்து உச்சபட்ச அதிகாரம் அப்படின்றது, ஜனாதிபதியோட உச்சபட்ச அதிகாரம். ஆனால் வந்து ஆளுநரை பொறுத்த வரையும், ஆளுநர் வந்து ஒரு வாட்டி வந்து திருப்பி அனுப்பிட்டார், அதை மீண்டும் அதே வடிவில் வந்து மீண்டும் ஆளுநருக்கே அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த சட்ட மசோதாவை அவர் கண்டிப்பாக ஒப்புதல் அளித்து ஆக வேண்டும். ஆனால் ஜனாதிபதி மறுபடியும் திருப்பி சட்டப்பேரவைக்கு அனுப்பலாம், எத்தனை தடவை வேணாலும் அனுப்பலாம். அப்படி அனுப்பும்போது திரும்ப அவங்க வந்து அதே வடிவில் வந்து அந்த மசோதாவை வந்து கொண்டு அதை நிறைவேற்றி வந்து குடியரசுத் தலைவரான ஜனாதிபதிக்கு வந்து அனுப்புனாங்க அப்படின்னா அந்த மசோதாவானது அவர் கட்டாயமாக வந்து இந்த மாதிரி ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. மறுக்கவும் செய்யலாம், ஒப்புதல் அளிக்கவும் செய்யலாம், அவர் விருப்பம், அது குடியரசுத் தலைவருடைய விருப்பம். அடுத்த நியூஸ், தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க ஒற்றை சாளர முறையை முதல்வர் ஏற்படுத்தியுள்ளார் என தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆக்சுவலாக தொழில் தொடங்குவதற்கு ஒற்றை சாளர முறையை வந்து ஏற்படுத்தியிருக்காரு நம்ம முதல்வர். ஒற்றை சாளர முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு கம்பெனி தொடங்குகிறோம், ஒரு பிஸ்னஸ் தொடங்குகிறோம் அப்படின்னா பல பேர்கிட்ட பல சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும், கையெழுத்து வாங்கணும், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்கிட்ட, கவர்மெண்ட் ஆஃபீஸ் போய் நடக்கணும், பல டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அதுக்கெல்லாம் அப்ரூவல் வாங்கணும், இதெல்லாம் பண்ணணும் இல்லையா. இது எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல வந்து பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் வந்து ஒற்றை சாளர முறை. இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கு அப்படின்னு முதல்வர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காரு அப்படின்னு யார் சொல்கிறது, தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க. இந்த அமைச்சர் பேர் என்ன, டிஆர்பி ராஜா, வர்த்தகத்துறை அமைச்சர். அடுத்த நியூஸ் என்னென்னா, 2016ஆம் ஆண்டு முதல் தமிழகத்தில் கல்வி இணை செயல்பாடுகளில் சிறப்பாக பணியாற்றிய +2 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காமராஜர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது 2016ஆம் ஆண்டு முதல், அப்போது வந்து ஆட்சியில் இருந்தது, அப்போது வந்து
ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு ஆண்டு காலம் வந்து ஆட்சியில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கல்வி இணை செயல்பாடுகளில் சிறப்பாக பணியாற்றிய +2 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காமராஜர் விருது அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. அது இன்றைக்கி வரையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஆண்டுக்கான காமராஜர் விருதும் அறிவிக்கப்பட உள்ளது. அது அறிவித்தா இன்றைக்கி நியூஸில் போட்டிருக்கான். அறிவித்தா வந்து யார் யாருக்கு எவ்வளோ யார் யாருக்கு விருது அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அது விரைவில் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. G20 கூட்டமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்கா சென்றார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேர் என்ன? ஜெய்சங்கர். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்? ஜெய்சங்கர். அவர் வந்து G20 கூட்டமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்கா சென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த G20 கூட்டமைப்பு பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து இந்த மாதிரி இந்த அமைப்பில் வந்து G20 அமைப்பில் வந்து மொத்தம் 20 நாடுகள் உள்ளது. இந்த நாடுகள் வந்து 20 நாடுகளுடைய லிஸ்ட்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, அதாவது தென்னாப்பிரிக்கா வந்து போயிருக்காரு. இந்த லிஸ்ட்டை நீங்கள் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படியே நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து அந்த வேர்ல்டு மேப்பை வந்து ஓட விடணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்களாங்களோ ஒரு இடம்னா அந்த மேப் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடினா உங்களுக்கு ஈஸியாக வந்து அது வந்து அப்சர்வ் ஆகிரும். அது வந்து ஈஸியாக உள்வாங்கிக்க முடியும், ஈஸியாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஸோ அமெரிக்கா அப்படின்னா அமெரிக்கா வந்து இங்கே பாருங்கள் அப்படியே மைண்டில் அப்படியே ஓடணும். நார்த் அமெரிக்காவில் நடுவில் வந்து இருக்குது, அதுக்கு மேலே கனடா இருக்குது, அமெரிக்காவுக்கு கீழே வந்து மெக்சிகோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஓடணும். அடுத்து வந்து பாருங்கள், முதல்ல அமெரிக்கா, கனடா, மெக்சிகா. அடுத்து வந்து சவுத் அமெரிக்காவில் பிரேசில் இருக்குது. ஸோ அதே சவுத் அமெரிக்கா பிரேசில் பக்கத்துலேயே வந்து அர்ஜென்டினா இருக்குது. அடுத்து யூரோப்பில் வந்து யூகே, அதாவது யுனைடெட் கிங்டமான இங்கிலாந்து இருக்குது. அடுத்து வந்து அதே யூரோப்பில் ஜெர்மனி இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, இத்தாலி இருக்குது, ரஷ்யா இருக்குது. அப்புறம் இஸ்லாமிய நாடான அப்படியே கீழே வந்தோம்னா துருக்கி இருக்குது, சவுதி அரேபியா இருக்குது, அப்படியே நம்ம இந்தியா இருக்குது. அப்படியே மேப் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சீனா, ஜப்பான்லாம் அந்த லாஸ்ட்டில் வந்து ஈஸ்ட் சைடு வந்து கடைசியாக வந்து இருக்குது, அப்படியே ஒரு வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கும். தென்கொரியா அது கீழே வந்து இருக்கும். ஆஃப்ரிக்காவுக்கு கீழே இருக்கும். ஆஸ்திரேலியா அப்படியே அந்த சைடு போனால் நியூசிலாண்டு பக்கத்தில் அப்படியே இருக்கும். அடுத்து இந்தோனேஷியா, ஐரோப்பிய ஒன்றியம் இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து G20 அமைப்பு. இந்த G20 அமைப்பில் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் தான் வந்து பங்கேற்க தான் வந்து நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து தென்னாப்பிரிக்கா போயிருக்காரு. இந்த G20 அமைப்பு வந்து 1999ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. 1999ஆம் ஆண்டு தான் தோற்றுவிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். இதன் முதல் உச்சி மாநாடு 2008 வந்து அமெரிக்காவில் வாஷிங்டனில் நடைபெற்றது. இதனுடைய முதல் உச்சி மாநாடு எப்போ நடைபெற்றது? 2008. எங்கே நடைபெற்றது? அமெரிக்காவுடைய தலைநகரமான வாஷிங்டன். அமெரிக்காவுடைய தலைநகரம் தான் வாஷிங்டன், அங்கே வந்து நடைபெற்றது. 2023 இந்தியாவில் G20 உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. நம்ம G20 சமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்டில் வந்து நடக்கும். அந்த மாதிரி 2023ஆம் ஆண்டு வந்து நம்ம இந்தியாவில் வந்து நடந்திருக்கு. அதுக்கு வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு தீம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்லோகன் வந்து வச்சுருக்காங்க. வசுதைவ குடும்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன். என்ன? வசுதைவ குடும்பகம் அப்படின்ற ஒரு ஸ்லோகம். அப்படின்னா என்னென்னா, ஒன் எர்த், ஒன் ஃபேமிலி, ஒன் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பூமி, ஒரு குடும்பம், ஒரே எதிர்காலம். ஒரு பூமி, ஒரு குடும்பம், ஒரே எதிர்காலம். ஒரு பூமி, ஒரு குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற வாசகத்தை என்ற கோஷத்தை வந்து இந்தியா வந்து 2023 G20 சமிட், அந்த சமிட்டில் வந்து முன்வைத்தது அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம இந்தியாவில் டெல்லியில் நடைபெற்றது 2023. இவ்வமைப்பு உலக அரசியல், பொருளாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற விஷயங்களில் முக்கிய அமைப்பாக வந்து செயல்படுகிறது. ஆக்சுவலாக இந்த அமைப்பை பொறுத்தவரைக்கும் இன்னும் சில எக்ஸ்ட்ரா நியூஸ் என்னென்னா, இந்த மாதிரி இந்த நிதி சார்ந்து, பாதுகாப்பு சார்ந்து பல்வேறு விஷயங்களை வந்து இந்த அமைப்பு வந்து கையாளும். உலகத்தில் மிக முக்கியமான நாடுகள்லாம் இந்த அமைப்புக்குள்ளே இருக்குது. 2024 G20 உச்சி மாநாடு பிரேசிலில் நடைபெற்றது. 2023 இந்தியா,
2024 பிரேசில். பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோ அப்படின்ற ஒரு நகரத்தில் வந்து நடைபெற்றது. நம்ம ஊரில் இந்தியாவுடைய கேபிட்டலான நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஆனால் பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நகரம். அது பிரேசிலோட கேபிட்டல் கிடையாது, மிகப்பெரிய ஒரு நகரம் பிரேசிலில். அந்த பிரேசிலில் 2024 நடந்திருக்கு. கேபிட்டல் ஆஃப் பிரேசில் என்ன அப்படின்னா பிரேசிலியா அப்படின்னு சொல்லுவாங்க, பிரேசிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேர் வந்து அப்படி தான் நினச்சிட்ருப்போம், ஒரு பிரேசிலோட கேபிட்டல் வந்து ரியோ டி ஜெனிரோவாக இருக்கும் அப்படின்னு. அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், கேபிட்டல் ஆஃப் பிரேசில் வந்து பிரேசிலியா. ரியோ டி ஜெனிரோன்றது ஒரு முக்கியமான நகரம் பிரேசிலில். 2024 G20 உச்சி மாநாடு அங்கே தான் நடைபெற்றது. 2025 G20 உச்சி மாநாடு சவுத் ஆஃப்ரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க் நகரத்தில் நடைபெற உள்ளது. 2025 G20 மாநாடு எங்கே நடைபெற உள்ளது? வரக்கூடிய 2025. இது வந்து G20 மாநாடை பொறுத்தவரை நவம்பர் மாதம் நடக்கும். இப்போது இந்த வருஷம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுடைய ஜோகன்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு நகரத்தில் வந்து நடைபெற உள்ளது. ஜோகன்ஸ்பர்க் அப்படின்றது ஒரு புகழ்பெற்ற நகரம் தான், சவுத் ஆஃப்ரிக்காவில் முக்கியமான நகரம் தான். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவோட கேபிட்டல் கிடையாது. சவுத் ஆஃப்ரிக்காவோட கேபிட்டல் என்ன? பிரிட்டோரியா. கேபிட்டல் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா என்ன? பிரிட்டோரியா. இந்த பிரிட்டோரியா அப்படின்றது தான் சவுத் ஆஃப்ரிக்காவோட நிர்வாக தலைநகரம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பிக்கு நீங்கள் என்டிபிசி வருது, குரூப் டி வருது, எஸ்எஸ்சியும் தமிழில் எழுதலாம், ஆர்ஆர்பியும் தமிழில் எழுதலாம், யூபிஎஸ்சியும் தமிழில் எழுதலாம். எல்லாமே வந்து தமிழில் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.